அம்மாவும் ஒத்த கல்லு முக்குத்தியதான் அடகு வச்சு அம்மா பெத்தவளே நீதாயே கோயிலம்மா பெத்தவளே நீதாயே கோயிலம்மா தியாகத்துக்கு தெய்வந்தான் நிகராகுமா தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டியாரா காலத்துக்கும் வறுமையிலே கலங்கின நின்னழுதா கரை சேர வேணும் மண்ணு கடவுள நீ தொழுத காலத்துக்கு வறுமையிலே கலங்கின நின்னதுதான் கரை சேர வேண்டும் என்று கடவுளை நீ தொழுத ஆசைப்பட்ட அத்தனையும் சொல்லாம நீ மறைச்ச ஆலமரமா வளர ஆணி வேறா நீ நினைச்ச சுமதாங்கி கல்ல போற என் சுமைய தாங்கிக்கிட்ட சோதனைய வேதனைய சோமந்தினி சோகப்பட்ட காலத்துக்கு கப்பங்கூட சரிசமமா பாடுபட்ட காலத்துக்கு கப்பங்கூட சரிசமமா பாடுபட்ட கண்ணு பொத்து காது போத்து எனக்காக துன்பப்பட்ட வட்டி கடை வாங்கியிருந்தா அடைச்சி திருமம்மாடா பெத்த கடை உனக்கு தான் எப்படி திருமம்மா வட்டி கடை வாங்கியிருந்தா அடைச்சி திருமம்மாடா பெத்த கடை உனக்கு தான் எப்படி திருமம்மா பாசத்தை பட்டியல் போடணுமா அந்த ஆகாசம் பத்தாது சத்தியமா சத்தியமா 300 நாள் சுமந்து என்ன மூச்சடைக்க பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா இன்றெடுத்து மாறிலையும் தோலிலையும் நான் ஓரங்க ஏன கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வேர்வணி தஞ்சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே நீதாயே பூமி தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டியாராட்டி அண்ணா நீ எங்கட இருக்க இந்த பாவி உன்னை தேடி வரேன்னா இந்த பாவி உன்னை தேடி வர என்னுடைய மந்திர சக்தினால் ஒரு சாபத்தை கொடுத்து கொடுத்த சாபம் பலித்ததா இல்லையா என்று தெரியாமல் குகைக்குள் என்னுடைய மந்திர சக்தினால் ஒரு சாபத்தை கொடுத்து என்ன சாபம் தெரியுமா உனக்கு திருமணம் ஒன்று நடந்து சரி முதலர் அன்று உன் கணவன் கரம் உன் மீது பட்டவிட உனக்கு 4448 வியாதி கூன் குருடி குஷ்டம் பிடிக்க வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தேன். ஆனால் இந்த உண்மை எவரிடத்திலாவது நீ உரைத்தால் உன் கணவன் அன்றே அந்த நிமிடமே அகால மரணம் அடைந்துடுவான். நீ குத்துட்டானா முதல்ல ஒரு போன் அந்த போன் நோய் புடிச்சிச்சு அவங்க வீட்டுக்காரர் எவ்வளவு காட்டாச்சு அந்த போன் சொல்லல அடிச்சு நாட்டு ஓடி தேத்திட்டாங்க தான் எதிர்பார்த்து ஏதோ பூச்சி அரண்மனையை சுவாகத்தில் இருக்குது. அந்த சூரியவர்மன் மன்னர் ஒரு பக்கம் ஆயுதம் கிடைக்கிறாரு 21 பக்கம் அதவன் மகாராணி எல்லா ஆயுதம் கிடக்குறாங்க. இப்ப யாருக்கு நம்ம இன்னும் ஒரு நாள் செய்யலாம். இந்த நாளுக்காகத்தான் நான் காத்துக்கொண்டேன். சொல்லுங்க எந்த ஏழை மக்களை வைத்து இந்த ராஜநாகத்தை கரும்புள்ளி செம்புள்ளி குட்டினாடும் இந்த சூரியபுரி நாடு அழிய வேண்டும். நான் தான் என்ன செய்யணும் சொல்வதை கலாயிடத்தில் சொல்றேன். நான்
என்னடி இவன் எப்பாரும் மூஞ்ச காமிச்சு கிடக்குறான். நீ என்ன நடக்குது தெரியாது பாத்து ஜாலியா தூங்கிங்கடா. என்ன டாபுரு நீ என்ன நினைச்சிக்கல என்ன டாபுரு எப்படியா நல்லா சாப்பிட்டேன். நல்லா அரிசியா சாப்பிட்டியா பாயசம் முடிச்சா பத்து தூங்கினியா? ஏய் அந்த மந்திரவாதி நம்ம கிட்ட என்ன சொன்னா? என்ன நந்தவன் சொல்லல எது நடக்குது? என்ன நடக்கல உனக்கு நடக்குது? அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி வந்துச்சு. முதல்ல நோய் பிடிச்சி போச்சு. ஐயோ இளவரசு அவங்க அப்பா எல்லாம் அடிச்சு தேத்திட்டாங்க. அந்த பொண்ணு எங்க ஓடி போச்சு. அது அந்த பொண்ணு அந்த மாதிரி பொண்ணா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அடிச்சு தேத்திட்டாங்க. அது ஓடி போச்சு. அது கடவுளே மணிய சோகத்தில் இருக்குது. ஆனால் மந்திரவாதிக்கு போய் சொன்னேன் நான். அந்த ஆள் எங்கிட்டு ஒன்று சொல்லி அனுப்பிச்சான். என்னப்பா உனக்கு வேலை கொடுத்துக்கணும். ஐயோ ஆமா இப்ப தெளி நீ இறங்கி வேலை செய்யணும். என்ன பண்ணணுமா? நான் துணு தூங்கி இந்த இப்பதான் இறங்கி ஒரு கலகணும். வேற எல்லாம் முடிக்கணும். நீ கொட்டையில வேற எல்லாம் முடிக்கணும். கலகி சரி சரி பரவாயில்ல இருக்கட்டும். ஒரு பெரிய வேலை. இப்ப இளவரசர் பொண்டாடி பிரிஞ்சு சோகத்தில் இருக்கிறார். அவர் எப்படின்னா மழைக்கு கைவசமா வச்சுக்க சொன்னார். என் வலையில சிக்க வைக்கணும். சரி பரவாயில்ல இருக்கட்டும். யாரு விசில் அடிச்சு? எனக்கு தெரியுமே யார் அடிச்சாங்க எதுக்கு அடிச்சாங்கன்னு தெரியும். யாரு வாய்க்கிறோம் கை வச்சிருப்பாங்க. சரி அதை விடு. அதான் நமக்கு முக்கியம். இப்ப இளவரசர் நீ மயக்க வச்சுக்கணும். என்ன பண்ண போற? மயக்கர் தானே? அதேதான். இப்படின்றதுக்குள்ள மயக்கிடுவேன். அப்படின்றதுனால மயக்க முடியாது. எப்படி மயக்க அது சொல்லு. ஏய் ஐடியா இருக்குடா. என்ன ஐடியா? அம்மா ராசாத்தி மை வச்சுங்கறேன். என்ன மை? அந்த மை இந்த மை தான் காட்டுங்க. அதுவா அந்த மை இல்ல. அதெல்லாம் வேற லெவல் மை. அது தெரியல. அஞ்சன மைன்னு சொல்லுவாங்க. அஞ்சன மைனா அது வந்து விளக்கமா சொல்லணும்னா தலைச்சு புள்ளிய யார் இருக்காங்களோ அங்க மண்டை ஓட்டுல செய்யக்கூடிய ஒரு மை. நல்லது. நான் மூணாவது புள்ளியா போறேன். என் மண்டை ஓட்ட சரி. ஏன்னா நீ தான் செத்துருவியா. அப்புறம் மண்டை ஓட்டு செஞ்சானா ஆவியா வந்து பார்ப்போம்ல. ஐயா நல்லா இருக்கிறியா? நான் ஐயா உன்னை ஆரம்பத்துல பார்த்து ஆலய காண பண்ணி. சரி சரி உக்காரு பாரு. இப்ப தெரிஞ்சு பாரு. வாங்க வாங்க எல்லாம் இப்பதான் வராங்க. அதனால இல்ல பாக்குறேன். நாயா உச்சு பாக்கு. அந்த அம்மா எங்க பாத்துமே அப்படின்னு பாத்தியாக்கா? ஐயோ சிரிக்குது ஆயா. அன்னைக்கு களவெட்ட ஒண்ணா போனோம். ஐயோ சரி பரவாயில்ல. அதனால நம்ம மைய எடுத்து வந்து அவன் தலையில தேய்ச்சிட்டா எப்பவுமே ஞாபகமா இருப்பான். அவன் தேய்ச்சா பாத்துக்கினே இருப்பான். எப்படி தேய்ப்பேன்? ஆனா எங்கிட்ட ஒரு என்ன? நான் சாராயம் காசுறேன். எனக்கு குடிக்கிட்டு காசுறேன். சரி அதுல எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். நீ அவன் கூச்சிக்கினே இரு. நான் தாடிக்கினே இரு. அப்ப எந்த உங்ககிட்ட கொடுத்துறேன். ஐயோ உந்து எங்கிட்ட வேணாமா? அவன் பின்னாடியே சுத்துவான். நீ என்னடா சொல்ற? என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? நான் என் மைய உங்ககிட்ட கொடுக்குறேன். நான் என் சரக்கு மூட்டுறேன். அவ்வளவுதானே. வா போலாம். கமான். நான் கொடுத்து வைக்காத பாவியாகிவிட்டேனே பல்லாக்குவாங்க போலே ஊர்வலம் போலே நான் பாதியிலே பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக நான் பாதியிலே திரும்பி வந்தேனே தனிமரமாக நான் தனிமரமாக தனிமரமாக மல்லிகை பூவாங்கி வந்தேன் பெண்ணுக்கு சூடே வெயிலில் வாடே பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக நான் பாதியிலே திரும்பி வந்தேனே தனிமரமாக
மனமேடை போல சொன்னேன் மங்களமில்லை, மணமகளை காண வந்தேன் குங்குமமில்லை. பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக, நான் பாதியிலே திரும்பி வந்தேனே தனிமரமாக. கண்ணாலே பெண்ணை கண்டு கண்டது பாவம், கண்டவுடன் காதல் நெஞ்சில் கொண்டது பாவம். பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக, நான் பாதியிலே திரும்பி வந்தேனே தனிமரமாக தனிமரமாக தனிமரமாக. நம்பி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி என் பொண்ணு தெரிஞ்சுக்கணும், அதுக்குதான் வந்து செக் பண்ணி கல்யாணம் பண்ணோம். நீ அடிக்காதீங்க எடுக்காதீங்க, நீ உயிரோடு என்னங்க ஒரே மாதிரி இருக்கிறீங்க? நம்பி கல்யாணம் பண்ணாரு, இந்த பொண்ணு ஏமாத்தி அதெல்லாம் நினைக்காதீங்க. செய்யமாமா மனவேதனைக்கு மருந்து நான் தரேன். ஆமா டாக்டர்லாம் ஊசி போடுவாங்க, இவங்க மருந்து கொடுப்பாங்க. மனநோய்க்கு மருந்தா? குச்சினா எதுவுமே தெரியாது உங்களுக்கு, எல்லாத்துக்கும் வந்துருவேன். அப்படியா? மருந்து அப்பேற்பட்ட மருந்துலாம் கொடுங்க. கையெல்லாம் கொடுக்க மாட்டோம், அது அங்க தொங்குது பாரு. நீ 2 கை குச்சி கச்சி பேர் என்ன? அது மாதிரி நாட்டு மூச்சு மூலகாச்சான் நாட்டு சாருக்கு RS நிறைய பேர் இருக்குது. நூலு கச்சானியா பேரு? அது அந்த புல்குடியான் கை ஓதுறோம், அவன் முடி அவுக்க முடியாது, அதனால தான் வாய் குடி கட்டிட்டு ஊதுவான், அதனால தான் மூலகாச்சான் பேர். சீக்கிரம் எடுங்க. ஓய்வு பாரு, போ ஓய்வு பாரு. அது அப்படியே அவன் உள்ள போச்சு. நான் அதெல்லாம் கோச்சிக்கவே மாட்டேன். அஞ்சரை மைய தடை வச்சு எப்படி வேலை செய்யுது பாருங்க. நல்லா இருக்கா? வேலை செய்யுது இது சேர்த்து வேலை செய்யுது. அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும். குடிமகனே பேரு குடிமகனே, நான் கொடுக்கட்டுமா? நான் கொடுக்கட்டுமா? இதை உனக்கு கொடுத்து
இருக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு ஆளைகளுக்கு தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. ஆடிவா 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 ஆட பிறந்தவளே ஆடிவா, புக தேட பிறந்தவளே பாடிவா. ஆடிவா ஆடிவா ஆடிவா. இடையென்னும் கொடியாட நடமாடிவா. தடமீறி போராட சதிராடிவா. ஆடிவா. மயிலாட வான்கோழி தடை செய்வாதோ, உயிர் பாட போட்டால் குறை சொல்வாதோ. முயல் கூட்ட சிங்கத்தில் எது நிற்பதோ. ஆடிவா ஆடிவா ஆடிவா. உயிருக்கு நிகழ்ந்த நாடல்லவா, அதன் உரிமைக்கு உரியவர்கள் நாம் அல்லவா.
நமக்கு உரியவர்கள் நாம் அல்லவா புயலுக்கு நெருப்புக்கு தடை போடவா திருமணம் சிறப்பா முடிந்து விட்டது. என் தங்கச்சி அபிராமியோ அரண்மனையை சந்தோஷமா உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என் தங்கை பார்க்கணும். அபிராமி அடியாத்தாடி இந்த வண்ண கிளி என்னை விட்டு பிரிந்தது சரிதானா அடி அம்மாடி இந்த அன்பு கிளி என்னை விட்டு மறந்தது சரிதானா உயிரோடு உறவாத ஒரு கோடி ஆனந்தம் இவ தேடும் நேரம் யாரோ காரணம் அடியாத்தாடி என்னை விட்டு போன ராஜா வந்து சேரக்கூடாதா என்னை விட்டு போன ராஜா வந்து சேரக்கூடாதா என்னை விட்டு போன ராஜா வந்து சேரக்கூடாதா உன்னை எண்ணி பாடுகின்றே கண் கலங்கி வாடாதா உன்னை எண்ணி பாடுகின்றே மெய் மறந்து வாடுகின்றே உன்னை எண்ணி பாடுகின்றே மெய் மறந்து வாடுகின்றே கண்ணுக்குள்ள கட்டி சந்த கண்டாயோ பரபரக்கு நெஞ்சுக்குள்ள பட்டாம்பூச்சி பார்த்தாயோ தச கேட்டாயோ அடியாத்தாடி ஆசைப்பட்ட நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம் ஆசைப்பட்ட நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம் ஆசைப்பட்ட நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம் உன்னை சொல்லி தப்பே இல்லை என்ன செய்ய உத்தேசம் வார்த்தை ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து வந்து போவதில்லை கட்டுமரம் காவலுக்கும் காவல் இன்னும் தீரவில்லை கட்டுத்தாரி காரனானோ கண்ணி குட்டியாரே தொட்டு தொட்டு தென்றல் பேச தூக்கம் கட்டு போறேன் ஒரு பொன்மானே அடியாத்தாடி இந்த வண்ண கிளி என்னை விட்டு பிரிந்தது சரிதானா அடியம்மாடி இந்த அன்பு கிளி என்னை விட்டு மறந்தது சரிதானா உயிரோடு உறவாத ஒரு கோடி ஆனந்தம் இவ தேடும் நேரம் யாரோ காரணம் அடியாத்தாடி அண்ணா எங்கடா இருக்க இந்த பாவி உன்னை தேடி வந்திருக்கிறேனா அண்ணா அண்ணா அரண்மனை சென்று பார்த்தேன். என் தங்கச்சி அங்க இல்லையே. யாரும் என்னோட பேசவே இல்லையே. என் தங்கை இங்க போயிட்டு தேடி போறேன். அண்ணா பாவம் பிச்சைக்காரி. ஏதோ என்னால முடிஞ்சது 10 ரூபாய். இந்தா அதான் என்கிட்ட ஐயோ அம்மா எங்க அண்ணனுக்கு என்ன யாருன்னு தெரியலையே நான் பிச்சைக்காரன்னு எனக்கு பிச்சை போடுறாரம்மா அண்ணா நீ பாசமா தூக்கி வளர்த்த தங்கச்சி வந்திருக்கண்ணா நீ ஆசையா தூக்கி வளர்ச்ச பாசமுள்ள தங்கச்சி வந்திருக்குண்ணா என்ன யாருன்னு உனக்கு தெரியலையா யாரு பிச்சைக்காரி தெரியுதுமா? யார் மணி வழி விடுமா? பார்க்க போறேன். நம்ம தங்க
அண்ணா நான் சொல்ல வார்த்தை கேளுங்கண்ணா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தங்க பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாக வளர்ந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக. அண்ணா 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 என்னடா ஆச்சு? அண்ணா எழுந்துருண்ணா. உனக்கு என்னடா ஆச்சு? அண்ணா எழுந்துரு எழுந்துருண்ணா. அண்ணா என்னடா என்ன பண்ணுறோம்? ஐயோ ஐயோ அண்ணா அம்மா ஐயோ என் கண்ணனுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு. நான் யாருன்னு தெரிஞ்ச உடனே என் கண்ணனுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு. நான் ஏன் வந்து பார்த்தேன்னு தெரியலையே. நான் பார்க்காமலே இருந்திருக்க கூடாதா? ஐயோ என் கண்ணனுக்கு பெருமட்ட நிலைமை ஏற்படுன்னு நான் நினைக்கலையே அண்ணா. யார் பைத்தியம்? நீ பைத்தியம், உங்க அம்மா பைத்தியம், உங்க அப்பா பைத்தியம், ஒண்ணு பைத்தியம். நீ யார்? நான் யார்? தாய் யார்? மகன் யார்? நானும் தெரிந்தவர் யாரோ. போனால் போகட்டும் போனா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாருடா? போனால் போகட்டும் போனா. என் கண்ணை இந்த நிலைக்கு ஆனதுக்கு நானே காரணமாயிட்டேனே. ஐயோ இந்த பாவி நான் எங்கேயாவது நான் செத்து தொலைஞ்சிருக்க கூடாதா? நான் ஏன் வந்து என் கண்ணனை பார்த்தேன்னு தெரியலையே. நான் ஏன் எங்க அண்ணனை பார்த்து தெரியலையே. பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து வாழ்ந்த கிளி நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கையேறி செல்லம்மா செல்லம்மா. அம்மா ஓல்டன் பலமா வழிவிடுவா. வசதி வழிவிடுவா. அண்ணா ஏன்னா அப்படிலாம் பண்றீங்க? வேணாண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படின்னு சொல்லாதீங்க. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்ன சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த குற்றமாடி, கடவுள் செய்த குற்றமாடி, செய்த குற்றமாடி. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கொலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்ன சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த குற்றமாடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. மயக்க வைத்த கண்ணியற்கு மனம் பிடிக்க இதயம் இல்லை. மயங்க வைத்த கண்ணியற்கு மனம் பிடிக்க இதயம் இல்லை. பிடித்து வைத்த இறைவனுக்கு நினைத்து பார்க்க நேரமில்லை. என்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கொலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. அண்ணா அண்ணா ஏன்னா இப்படிலாம் பண்றீங்க? வேண்டாண்ணா வாங்கண்ணா போலாம். வாங்கின போல கண்ணே உனையா அழைத்தே நான் என்ன மதன சொல்லே. கண்ணா உன்னை அழைத்தேன். நான் என்ன மதனை சொல்வேன்.
உள்ளத்தில் தெரிகின்றது. இந்த உலகம் பாடும் ஓசை காதில் விழுகின்றது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது. கடவுளே மாரியத்த தாயே என்னடி அவனுக்கு மைட் தேய்ச்சாலும் தேய்ச்சாங்க எப்ப பாரு தூங்க கூட விட மாட்டேங்கிறான். இந்த தாம் இருக்கிற மாதிரி எல்லாம் அவனால வர்றது. கோயில் கூவகிலே ராக்கோழி கோவையிலே அப்படிதான்டா. ஆமா ராக்கோழி கர்நாடக சீத்தல போடு. இது ஒரு மணி நேரம் இதே பாடுவேன். ராக்கோயி குவையிலே 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 ஒரு மணி நேரம் இதே பாடுவோம். மீசு மலையில நானே வயிற்றுச்சல் இருக்கிறேன். ராவா குடிச்சேனா ராவெல்லாம் குட்டியாதா வயிறு ரத்தமா போயிடும். எனக்கு குடிக்கிறேன் நானு அப்படின்னு சொன்னீங்க. ஏன் அது இல்லடா, அந்த ஆளு என்ன தூங்க விட மாட்டேங்கிறான்டா. அங்க நின்னு பாத்துட்ட நீ வெளிய வர சித்து உள்ள போறான். பாவம் நான் மை வேற நிறைய தடி விட்டேன். உன்னை யார் தட சொன்னது? என்ன தெரியும் இவ்வளவு தெரியும். நான் போய் கொண்டு தூங்குறேன். தூங்கலாம் கிடையாது. உனக்கு புது ஜாப் ஒன்று வந்துக்குது. என்ன ஜாப்? ஆமா மதுரா சொல்லி அனுப்பிச்சுக்கிறான். என்னவா? மன்னர் போட்டாரு சொல்லி. ஐயோ ஆமா என்ன மாட்டி விட்டு போறீங்களா? மாட்டெல்லாம் விட மாட்டோமா, போட்டாலும் அதுக்குதான் நான் ஐடியா பண்ணோம். என்ன பண்ணலான்னு ஒன்றும் புரியல. கத்தில குத்தி இல்லம்மா. ஐயோ கத்தில குத்தி கரெக்டாக கண்டுபிடிச்சுவாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சுவாங்க. அதெல்லாம் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. தூக்கு மாட்டி விட்டுலாம்டா. எல்லாம் தெரிஞ்சு போடுவாங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சுவாங்க. யார் காலை பிடிச்சாங்க யார் கைது பிடிச்சாங்க கரெக்டாக கண்டுபிடிச்சுவாங்க. எல்லாம் தெரிஞ்சு போகுது போலாம் கரெக்டாக. அதனால என்ன பண்ணா அப்படி செய்யலாமா? எப்படி? அன்னாடிக்கா மன்னருக்கு மகாராணி பால் எடுத்து போவோம். சரி, அந்த பால் எப்படின்னா நம்ம விஷத்தை கலந்துட்டுன்னு வச்சுக்கா நம்ம பேர் அடிப்படாது. அவ எப்ப ஏத்துமாவன்னு யாருக்கு தெரியும்? அது தெரிந்தா நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணுவோமே. ஓ, ஃபாலோ பண்ணி எப்படா கீழே வச்சு அதை ஊற்றிடுவோம். ஊற்றிட்டா நம்ம பேர் அடிப்படாது. மகாராணி பால் கொடுத்தாங்க சேர்த்துட்டாங்க அப்படி ஊற்றிடுவோம். பசை என்கிட்ட ரெடியாக இருக்குது. யாருன்னா ஒருத்தர் ஊற்றலான்னு வச்சுருந்தேன். கட்சியில் அது மண்ணுக்கு போயிடுச்சு. சரி சரி வா போலாம். அப்போ அப்பலாமா? நான் ஏழைக்காக வாழ்ந்தது தவறா? ஏழை பெண்ணை திருமணத்தை முடித்தது தவறா? என் விதி இப்படி நடக்கும் என்று கனவு எதிர்பார்க்கவில்லை. என் மகளுக்கு ஒரு வரனை பார்த்து மனம் முடிக்க வேண்டும் நினைத்தேன். அதுவும் தடைபட்டு நின்றுவிட்டது. என் மகனுக்கு அவர் திருமணத்தை முடித்து கண்குளிர பார்க்க வேண்டும் மனக்கோட்டை கட்டினேன். என் மனக்கோட்டை என்று மண்மையில் சாய்ந்தார். இருப்பதா இருப்பதா என்று இறைவன் விதி இப்படி இருக்கும் என்றான். நான் என்ன செய்யும்? என்னங்க என்னங்க நீங்க அதையே நினைச்சு அப்படியே இருக்கிறீங்க. சரி, சாப்பிடறதுல தூங்குறதுல உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? மனிதன் வாழ்க்கையில விதி வந்த போது தூக்கம் வருமா? நமது மகனோ இப்படி கதிகாலங்கள் இருக்கிறார். மருமகளோ இருக்கும் இடம் தெரியாமல் திசை மாறி போய்விட்டார். நடந்தது நடச்சுக்குது, நடந்துட்டு கால நேரம் வந்து எல்லாம் சரியாயிடும். நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. சரியா சாப்பிடறதுல தூங்குறதுல வயிற்று நோம்புலாம் வந்து பீதி தூக்குறதுலாம் வந்து நான் என்ன செய்யுது? இது வந்தாலும் விதி நம்ம விட போவதில்லை. சரிங்க, அதற்காக வருந்தி என்ன பயன்? கொஞ்சம் பாலாவது எடுத்துட்டு வாங்க. பாலாவது சாப்பிடுங்க. பால் பாலருக்கும் வயதாகி பஞ்சத்திலே பழித்து இருவரும் பால் பணம் அருந்தி ஒரு குழந்தையை பெற்றெடுத்து சின்ன சின்ன மடலுத்து அவன் திருவீடு கட்டிய போது பிள்ளையோடு பார்த்தோம். பாவார எவனத்தி பருவமெல்லாம் திரண்டு வரனை பார்க்கின்ற நேரத்தில் எதுவுமே நடக்கவில்லை. இந்த பாலை குடித்த உயிரோடு இருக்க வேண்டுமா? பால் குடிச்சா யாரும் இறந்துறாங்களா? இல்லை, எனக்கு பாலே வேண்டாம். என்ன இல்லைங்க, நான் சொல்றேன் பால்.
சரி பஸ் ஊத்திடலாமா நீ குச்சி பாரு ஊத்து ஏன் நான் குடிச்சா எப்படி ஊத்த முடியும் சரி நீ ஊத்து நான் ஊத்த மாட்டேன் ஏன் ஐயோ என்ன இந்த கொலை கேஸுக்கெல்லாம் நான் முன்ன போக மாட்டேன் அது பாரு மாட்டாத்தியா அது அவங்க பேர் வரும் நீ ஊத்து நான் ஊத்து பாரு 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 என்னங்க இல்லைங்க நான் சொல்றத கேளுங்க இந்த பாலாவது கொஞ்சமா சாப்பிடுங்க விழி வயிற படுக்காதீங்க தூக்கம் வராதுங்க உங்களுக்கு நீ பாலை கொடுத்து குடிக்க பிடிவாதம் பிடிக்கிறாய் அதை நான் மறுத்தால் உனக்கு வரும் சரி நீ கொடு குடிக்கதான் வேண்டும் என்றார். ஏங்க அவ்வளவு ஒரு கஷ்டமா சொல்றீங்க எனக்கு என்னவோ குடிப்பதற்கு விருப்பமில்லை நீ கொடுப்பதால் நான் குடிக்கிறேன் எது நடக்குமோ நடக்கட்டும் கொஞ்சம் சாப்பிடுங்க நீ கொடுத்தது பால்தாரி என்ன செல்ல வருகிறது அவங்க ஒப்பம் சேர்த்துக்கிட்டு செஞ்சு வச்சே எல்லாம் தண்ணி வந்து ராசாவே உன்னை மட்டும் பிரிஞ்சதில்லை ராசாவே
நாத்தடிக்குது நாத்தடிக்குது ஐயா, நாத்தடி. நாத்தடிக்குது எனக்குன்னு யாரு இருக்கிறாங்க, அத்தா? ராஜா, விட்டுட்டு போயிட்டீங்களே, அத்தா. ஐயோ, மண்ணா! அவன் ஒப்பன் சேர்த்து முந்தானு சேர்த்து ஐயோ அது ஓணுண்டா இன்னும் எவ்வளோக்கு இதை அதை வச்சு செய்யணும் அப்பா இப்படி பேசுறா என்னாச்சு சொல்லுங்க ஐயா ஐயா என்னதான் சொல்லுங்க கால கூட வந்து கேக்குறேன் நீ கால்ல வீடு வேற எங்க வீடு என்ன சாப்பிட்டா அம்மா தான் பால் ஊத்தி அப்பா எப்படிமா நடந்தது கனிமொழி அப்பா சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு நான் தண்ணி பாலை கொடுத்தேன் பாலை குடிச்ச உடனே தண்ணி அப்பா பால் குச்சியா சாவாங்க என்ன என்னமா பேசுறீங்க ஐயோ ஐயோ அதுல என்ன கலந்துக்குது கலந்துருக்குதா கலந்துக்குது ஆமா இவங்க கலந்துக்கறாங்க நீங்க உடனே சாப்பிட்டு பாருங்க நீதான் குச்சி பாருங்க உண்மையை சொன்னா நான் குச்சி பாக்குறேன் யாரோ ஒருத்தர் சீக்கிரம் குடிங்கப்பா. யார் நீ குடியா இல்ல இல்ல இது ஏன் போட்டாங்கன்னு எனக்கு தெரியும் இது நான் பிளான் பண்ணி பண்ணாங்க இது பிளான் நடந்து எப்படின்னா நான் ஒரு உண்மை உங்ககிட்ட மறைச்சிட்டேன் இல்ல உங்க அம்மா தராங்க பாருங்க சித்தி அவங்க சின்ன வயசாக்கிறாங்க உங்க அப்பா வயசாகி போச்சு 2ஆம் தரம் 3ஆம் தரம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவங்களுக்கும் ஒரு பையனுக்கும் லவ் பழுது ஆரம்பத்துல அந்த பையன் வந்து போவான் நான் பார்த்துட்டு நினைப்பேன் இதை மன்னர்கிட்ட சொன்னா நம்ப மாட்டாங்க யாரு உண்மை சொன்னா நம்புறாங்க இப்போ அதனால தான் நான் மூடி மறைச்சிருந்தேன் இப்போ சொல்ல வேண்டிய நிலைமை வந்துச்சு அந்த பையனும் அந்த அம்மாவை சேர்த்து தான் பிளான் பண்ணி சாமி எப்பதான் தெரிஞ்சு என் பொண்ணு கிட்ட இல்லாத கொள்ளாத ஏன்டா போய் சொல்றேன் உண்மை சொல்றேன் கேள்மா நீ நான் ஏத்துக்கிட்டேன். அட பாவி, நான் இதுக்கு சாட்சி, என் பொண்ணு மேல சாட்சி. இந்த பாரு. ஏய் பாரு. இது ஐயா அடி பாவி சண்டாளி அதிகாரி காலையில நாசக்காரி மோசக்காரி பச்சை தேவடியா தேவடியான்னு சொல்லாதீங்க. ஓடு தகுதியே கிடையாது எங்க அப்பா என்னடி செஞ்சா நான் சொன்னேன். என்னடி பாவி செஞ்சா கனிமொழி. அடி பாவி அடிக்காதம்மா அம்மா அடிக்காது நீ அடிக்காது அட பாவி. கனிமொழி ஒரு தாய் சொல்றது நீ கேட்கல கண்டவங்க சொல்றதெல்லாம் கேட்கறியே நீ ஏய் சின்ன சிறு வயதுல உங்களுக்கு தாய்க்கு தாயாவும் தந்தைக்கு தந்தை பால் ஊட்டி தாளாட்டி உங்களை எப்படிலாம் நான் வளர்த்தேன் என்னுடைய வயத்தை நான் உங்களை பெத்தைகள்னால உங்களுக்கு ஒரு பெத்த குழந்தைகளை பெத்தி வளர்த்தேன் இதுவே உன்னை பெத்தெடுத்த தாயானது எப்படி கேப்பியா தாசினி கேப்பியா வேசினி கேப்பியா நீ பாவி நன்றி கட்டவளே இதெல்லாம் பிளான்மா பிளான் முதல்ல உங்க ஒப்பனை சாவச்சிட்டு அதுக்கப்புறம் உங்க 2 பேரும் சாவடி இது பிளான் பாவி மொத்த 1/2 மணி அமுக்கலாம் பாக்குறா சாவச்சு இல்லாம எங்களை வேற சாவடிக்க பாக்குறியா அட பாவி ஏமா சீரியல்ல பாக்குறதுல நீ பெத்த அம்மா போல ஒண்ணு பாவச்சு பண்ணி நானும் உங்களை எப்படி ஆயா? வயித்துல பெத்த மகளா நடி பார்த்தேன் பாக்குறேன் பாத்துருந்தேன் எங்க அப்பா சாவடிச்சிருக்கியா என்னுடைய கணவர் எனக்கு நடி குறை வச்சாரு பாய முழு என் குடும்பத்தை கலைக்க வந்த கோடாரி காமே அறிவில்ல உனக்கு ஈடுபாடு இல்ல சூடு சொல்றல நீ பாக்காதம்மா நீ பாக்காத ஏய், கனிமொழி. இந்த அம்மாவை பத்தி உனக்கு இப்ப தெரியாது நீ என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த அம்மாவை பத்தி நீ நினைச்சு பாப்படி நீ என்னங்க அதுக்கு மேலமா அப்படி அப்படியே தெரியல ஐயோ உங்க சித்தி இருக்காங்களே உங்க சித்தி அவ என்ன வேலை பண்ணா தெரியுமா ஒப்பம் சேர்த்துட்டான் மொத்தம் தடி வச்சுக்கிறேன் உங்க அப்பா செத்தது காரணமே யார் தெரியுமா உன் சித்தி தான் ஏதோ ஒரு பையனை வச்சுக்கிறா பொழுது உங்க அப்பா பாத்துக்கிறாரு வச்சுக்கின்னு இல்ல லவ் பண்றாங்க அது நான் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்காம உள்ள நம்மள கள்ளம் கடல கடற்கறனால உங்க அப்பா செத்துட்டாருப்பா அப்போ செத்துட்டாரா? அப்புறமா இல்ல உங்க அப்பா செத்துட்டாரு நினைச்சு பாக்குறேன் நான் கேட்க போறேன் அப்பா எப்படி செத்தாரு? கண்ணை மூடிக்கினே செத்தாரு எப்படி நல்லா தானே இருந்தாரு? பின்ன அப்படி கேட்கலாம் எப்படி சார் கண்ணை மூடி என்னங்க
நான் எதிர ஒண்ணுமே தெரியல. அதான் தாலி அறுத்த பையன் இப்படியே தான் தாலி அறக்குறான். கலா சொல்லுங்களா. உங்க சித்தி இருக்காங்கல்ல, ஆமா. அது ஏதோ ஒரு பையனை வச்சுக்கிறாங்க போலக்குது. இது உங்க அப்பா பார்த்துட்டாராம். பார்த்த உடனே இந்த மாதிரிலாம் பண்றாளேன்னு சொல்லிட்டு இவரே பார்த்துட்டாரு. அடிச்சுட்டு அவருக்கு அப்பா கேட்டிருப்பாரு. அவன் கேட்கணும் கேட்கல, அந்த பாவம் நல்ல மனுஷன் போல கேட்கணும். இந்த பார்த்த உடனே நான் பண்ண இந்த மாதிரி ஆள் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பால்ல வேஸ்த கலந்து சாவச்சிட்டாங்க. நான் சும்மா இருக்க நாங்க 2 கண்ணால பார்த்தோம் கலகண்ட. என்ன கலகம்? அது வசத்தா நாங்க வந்து தடுக்கிறதுக்கான நடந்து போச்சு. அவ்வளவுதான். நான் பார்த்தேன். ஆமா என்னங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, ஐயோ என்னடா எனக்கு தான் மறக்குது இல்ல. மறக்கல நீ வரைக்கும் இந்த பேர்ல விட்டேன். ஐயோ நீ என்னடா அதுலன்ற கேட்டேன். இத நான் போய் கேட்டேன் பாரு. ஆமா. அவன் என்ன கேக்குற அடியே கேவடியா அடியே பாத்ரூம் கவர் பண்ணேன். பாத்ரூம் கவர் பண்ண நான் ஐயோ குடு ஐயோ கலா நீ போங்க. கலா ஐயோ ஆனா பாய் பொண்ணாடியால கம்மாட்டி. நம்ம குடும்பத்தை அநியாயமா கெடுத்து அம்மா என்ன கேக்குறாங்க தெரியுமா? பெத்தோர ஆடிங்கிற நாய் நீ அடிங்க வந்த நாள் காட்டி இவ்வளவு பிரச்சனை நீ அடிங்கடா அப்படின்னு எவ்வளவு கவலமா பிரச்சனை அம்மா. தெரியுமாடா நீ வேதனைப்படாத. வேண்டாங்க நான் இல்ல. நீ போவாங்க. இதுதான் வேணும். அப்பே வாட்ச் பண்ணி தாண்டாங்க. நான் தான் கால் பூச்சி உள்ள வச்சிட்டேன். ஆளு புடிச்ச உள்ள வச்சிட்டு. ஆமா இல்லன்னா ஓட்டிருப்பாங்க. நான் கேக்குறேன். கேட்காதுங்க. அப்போ கேட்கறதுக்குலாம் இப்ப நேரம் வேணாம். அப்போ கோணம் வாய்ப்பாரு அவனுக்கு. அவளை அடிக்கிற அடியில அரப்படி போனோம். அது ஆமா அப்பா எப்படி செத்தாரு? தெரியலப்பா. இந்த அறைக்கு யாரும் வர மாட்டாங்க. நீங்க 2 பேர் தான் இருப்பீங்க. அனிதினமும் அப்பாவுக்கு பால் கொடுக்குறது நீதான். அப்பாக்கு நான் தான் பாலை கொடுத்தேன். நீங்க கூட இப்ப கூட நான் தான் கொடுத்தேன். பால்ல விஷம் கலக்குறீங்க. அதுக்கப்புறம் எனக்கு யாருன்னே தெரியல. ஒருவேளை நான் சமையல் ரூம்ல காய்ச்சிருந்தேன் அப்படி வந்து உன்னை தவிர வேற யாரும் போக மாட்டாங்க. உனக்கு தெரியாது எப்படி விஷம் கலந்துருக்கும். சரி அது போட்ட விடு. யாரோ ஒரு அறியாத பையன் வந்து போறான். நம்ம ஒரு கட்டுக்காதப்பா ஒண்ணு இல்லாத பணத்தை ஒண்ணு சும்மா அது மாதிரி பண்ணி விட்டீங்க. பொய்ப்புழுவாதான் சொல்லிடு. உனக்கு வந்து எவ்வளவு நாளா கள்ளக்காரன். நான் போய் சொல்ல மாட்டேன் நான். அடி பாவி, சோறு துன்ற வேலை பொய் சொல்ல மாட்டியா? நீ பொய் தாண்டி சொல்ற. யாரோ ஒருத்தோட கள்ளக்காதலை வச்சுக்கிட்டு இந்த நாட்டை ஆளணும். அதனால கட்டிய கணவனே கொன்றாலும் பரவாயில்லன்னு சாவடிச்சுட்டு அடி பாவி பெண்ணிலடி பேய் பேய். ஒரு தாய் சொல்ற பேச்சு கேட்கல கண்டா தேவையா பேச்செல்லாம் கேட்டா நாயாடி நாயிடி 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 அடி பாவி. உன்னை விடுவதில்லை ஒரு மனிதர் தேடு பண்ணக்குள்ள உன்னை விடுவதில்லை. இடகுழுமக என்னிட பேசாது பாடு உத்தர 10 பொருள் மட்டும் உன்னை விடுவதில்லை. ஒரு மனிதர் தேடு பண்ணக்குள்ள உன்னை விடுவதில்லை. கடவுள் வாழும் கோவிலில் கற்பூர தீபம் கலையிழந்த மாடத்திலே முகாரி ராகம் முகாரி ராகம். முகாரி ராகம் முகாரி ராகம் ஒரு தல ராகம் எந்த வகையின் தாம் என் மனம் பாடும் கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் கலையிழந்த மாடத்திலே முகாரி ராகம் முகாரி ராகம்.
ஒரு தலை ராகம் எந்த வகையினுக்காவும் இரக்கத்தை கேளும் என் மனம் பாடும் கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் கரையிழந்த மாடத்திலே முகாரி ராகம் முகாரி ராகம் வாழும் தவளையில் போலே மனதுக்குள் ஆடும் ஆயிரம் கோடி. கிணற்றுக்குள் வாடும் தவளையை போலும் மனதிற்குள்ளாடும் ஆசைகள் கோடி கிணற்றுக்குள் வாழும் தவளையில் போலே மனதுக்குள் ஆடும் ஆசைகள் கோடி இது ஒரு தலையாகும் என் மனம் பாடும் கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் கரையிழந்த மாடத்திலே முகாரி ராகம் முகாரி ராகம் அற்ப சௌத்திரியா கட்டி பண்ற பாவி நீ பேசாத. ஏய், பேசாத. அம்மா 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 நீ காலையில எதுக்கு? எதுக்கு? எங்களை எதுக்கு வளர்த்த? நாட்டை ஆளணும். சீ. அந்த கள்ளக்காரனை சேர்ந்து நாட்டை ஆளணும். அதனால எங்க அப்பா கொண்டு அரண்மனை வேணும் பணம் வேணும் சொத்து வேணும் சுகம் வேணும் உங்களை அப்பயே உங்களுக்கு சின்ன சிறில உங்களுக்கு ஆமா, நீ விஷத்தை. நீ பெத்தெடுத்த தாயை விட்டு மட்டும் பெத்தெடுத்த தாய் அண்ணன் எங்க அப்பா கொள்ளுவாங்களா? பெண்ணடி. பெண்ணடி. தாய் கொடுப்பாங்க சாய் ஏய், தாயிலடி. தாயிலடி. கலா. ஓ, கலா. கட்டி அடிப்பேன் கலா. இன்னும் வந்து நாட்டிலே இருக்கு. பாரு நீ கூட உன் கையால என்ன சாவடிச்சிட்டு போறேன் போய் போய் நம்ம அரண்மனைக்கு நாட்டி ஆடி வேலைக்காரன் நாய் அவங்கிட்ட ஒப்படைச்சு சொல்லுங்க. என்ன? என்னடி? கையை ஏய், தேடி பேசாத, பேசாத. என்னடி வச்சு அவனை ஆட்டி வச்சுறேன் என்ன 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 மூச்சு பேசாத. பேசக்கூடாது. பேசக்கூடாது. நான் ஜாதி இல்லையா நான் ஜாதி கை கட்டுறேன் ஏய், பேசாத. 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 அஞ்சு ஜாதியா அஞ்சு லாடி சொல்றாங்க அஞ்சில் அடிக்காத பாவி பேசாத. பேசாத. என்ன 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 போடு போடு பாவி யாரு யாரு பாத்து விட்டாரு ஆயா நாங்கெல்லாம் லவுடி மொர்ரு நான் வயிறுக்கு சாப்பிட்டு பண்ண பச்சிட்டு போறேன்டா ஆமா, நீ பெரிய பத்தினி. நான் பச்சியோ ஐயோ ஐயோ நம்ம ஓம் சக்தி பராசக்தி செய்யாததான் உனக்கு சேலை வைக்கணும் செலவு வைக்கணும். போயிட்டே ஏய் என்னைக்காண்டா ஏய், மூச்சு, நீ பேசாத. உள்ளே வச்சு அடிக்க வச்சு என்ன துவைக்க வச்சு அடிக்கிறப்ப ஒரு புள்ளி கேட்கறது பாருங்க ஏய் அவன் குழந்தைல வளரணும்னு சொல்லிட்டு அவனுக்கு எப்படி ஆதிக்கு பூச்சி எப்படிலாம் போட்டு வளர்த்து வாழ்த்தா. ஏய், நன்றி கட்ட பையன் ஏமா இவன் வளரணும்னு சொல்லிட்டு கதுவுல தொங்க விட்டாங்க ஆமா. அது தொங்கி கூட வரல நான் வளர்த்தேன் போதுண்டியாது இது வரைக்கும் பேசணும் பேசாத. வரணும். நான் நிக்கணும் மூச்சு. டில்லி வரைக்கும் பேசாத. கோயம்புத்தூர் வரைக்கும் பேசினா போதும் டில்லி யாரு? யாரு? தெய்வம். தெய்வம். ஆமா என்ன ஓரம் வச்சுக்கிட்டு ஏய், உனக்கு என்னடா நில்லு, பேசாத. அம்மா தெய்வம் தான் கை வைக்க இப்படி வைக்க அம்மா அட்ரா 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 எவ்வளவு நாள் அட்ரா ரியாடி வாங்குறேன் அட்ரா அட்ரா பேசக்கூடாது. அது யாரு? தெய்வம் தெய்வம். நாங்களும் ஒரு நாள் ஆகுது குடும்ப குத்து விளக்குற யாரு? நாங்களும் ஒரு நாள் ஒரு வந்து தெய்வம் வாய் மட்டும் வைக்க சொன்னேன் பாய் மரத்துல கை வை. பாய். பாய் தராத. ஏய், பாய். யாரும் பார்த்து
நீ ஏன் ஏத்துக்கிற பாடு நீ ஏன் ஏத்துக்கிற கலா என்னம்மா இனி வந்து நாட்டிலே இருக்கக்கூடாது. நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ சாவது அளவுக்கு தப்பே கிடையாது. இந்த பாவம் என்ன ஆமா நீ கள்ளக்காரன் வச்சிருக்கீங்க. உன்னை பார்த்து நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா வளராம்பர் உன்னை பார்த்து நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. நாளைக்கு ஏறி வேலை என்ன பண்ண போறாங்க என்ன நான் என்ன யாரு லோடு இனியும் வந்து நாட்டிலே இருக்கக்கூடாது. அடுத்து சீக்கிரமா தூக்க மாட்டேன். நீ போப்பா ஏய் தாயை பத்தி இப்ப தெரியல அவனுக்கு. போக போக தான் தெரியும். என்னன்னு பாப்போ நீ வேணா பாரு. இனிமே அந்த துணில அப்படியே இருக்கு. மிக்ஸில போடுறா ஏத்து மிக்ஸில போடுவாங்க. வாஷிங் மிஷின் எதிர்காலத்தினா அதே போட்டு பாருங்க அண்ணா ஜாக்கெட்லாம் ஜாயில ஐயோ அது போடாத ஜாயில கையில கசுக்குது கையில கசத்தா நல்லா இருக்கும் அது சின்ன துணிங்க மிஷின்ல போட விடு கையில கும்மி போடு ஏய் யார் யவோ ஓ கலா அவர் மைதா ஏய் கொஞ்சம் அங்க சாவுடா அது வேற கேள்வி பேஜர் உன்னிதான் பேஜர். கேள்வி கேக்குற போ போடா ஏய் இங்க பாரு இங்க வாங்க ஏய் என்ன வந்து என்னுடைய அரண்மனை என்ன வந்து அதே அரண்மனை நீ என்னடி என்ன வந்து நீ நான் இதுக்கப்புறம் நான் தான் மகாராணி ஓடி மகாராணி மகாராணி ஏய் நான் நினைச்சனா இப்போ உனக்கு அடிச்சு தெரிஞ்சு விட்டுருவேன் நான் ஐயோ போடா மிக்ஸி பக்கத்துல நில்லு அரே நான் பண்ணுவா அதுவா ஓவர பேசுறியா அதான் விட்டு என்ன பாத்துறீனா நான் பாத்துறா நான் பாத்து ரொம்ப நாள் பாத்து ஆயா வானா யோபா நாங்களா லவுடி பாம்பு போட்டு போடுவோம் தாங்க முடியாது சும்மா ஆயா அதுவா நீ இப்ப இந்த ஒரு கேள்வி கொடுத்து உடம்பு வாங்கி வர போறாங்க போடா துணி அடக்கமா போடுறீ நாடோடி பொண்ண அடக்கமா போறீங்க யார பார்த்து நாடோடி நாடோடி என்னைய நாடோடின்ற அடி பாவி நாங்க உங்களுக்கு என்னடி பாவம் பண்ணோம் நாங்க என்ன துரோகம் செஞ்சோம் ஏன்? தெரு தெருவா நாட்டி அடிக்கணும் கரகாட்டம் அடிக்கணும் நாங்க அஞ்சுக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட பிச்சை எடுத்து வாங்கிட்டு வந்து அந்த எனக்கு உக்கார இடையில படுக்கை இடையிலன்னு சொல்லிட்டு புளிமாத்தா இல்ல பைபாஸ்ல போய் கிடக்கணும்னு சொல்லிட்டு பாவத்தை பார்த்து ஒரு பெண் மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் அரண்மனை நீ செஞ்சு நன்றி அடிக்கு அடி நன்றி கட்ட நாயே அடி நாடோடி அடி தாசி அடி வேசி அடி செவடி என் புள்ளி எப்படி மழைக்கணும் நீ வாய் பயத்துல மை வச்சு மயக்கணும் பாவி எத்தனை பேர் இந்த மாதிரி மயக்க வச்சுக்கணும் வாழ் ஐயோ எத்தனை குடும்பத்துக்கு கட்டுக்கிறேன் அடி தாலி அர்த்த பொண்ணே ஆமா, நீ நீ நல்லா இருப்பே நீ உங்களுக்கு அந்த கஷ்ட காலத்து சாவடிக்கு பிளான் பண்ணதே நாங்க தான் என்ன பண்ண போறோம் ஆமா ஊத்துந்த நானு தான் நாடோடி செவடிய பாதியில வந்த கொஞ்சம் சின்ன சிறு வயது யாரும் மல்லியத்தை எங்களுக்கு துரோகம் செய்ய சொத்து தேவை ஏன்டா அந்த சொத்து நான் தரேன் அவனுக்கு என்ன கேட்டா நேர்மை கேட்டா எவன் தரான் போ எவன் தரான் ஆயா ஆயா ஒரு 1000 ரூபாய் கொடு. எல்லோரும் யார் தர மாட்டேன் கையில போட்டு பாடி ஏய் நல்லா இருப்பே நீ போடியா. இல்லடா. அது நல்லா யானை மேய்க்குது அது தள்ளி மேய்க்குது அது இது தள்ளி மேய்க்குது தேவடியா நல்லா யானை மேய்க்குது நீ தள்ளி தெரியாதியா கராத்தா கத்துக்கிறாங்க 2 பேரும் பிளாக் பில்ட் வாங்கிக்கிறாங்க எகிர்றாங்க என்னைய அடிக்கிற எதுக்கு மேலே என்னடா எதுக்கு மேல? பாரு மேய்க்குது என்னது ஓடுன ஏன் ஓடுன நீ யானை மேய்க்க நீயே பார்த்துக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன்
அதான் நான் ஓடியாச்சா அவளை இஸ்து சோயிட்டி அடிக்கூடாது. நானு இஷ்டு சுவாய்ட்டு அடிச்சிருப்பான் ஒண்ணு பிடிச்சிங்கிறால நீ சேர்த்து வருவே நான் தான் விட்டேன். நல்லபடியா சொல்றேன், நீ ஏன் எங்கனா ஓடி? நல்லபடியா சொல்றேன். நீ எதுக்கு நல்லபடி நீ சொல்றது யாரு மேல வந்து நான் நல்ல மாதிரி சொல்றேன். இந்த இடத்தை விட்டு ஓடிடு. உனக்கு உயிர் பிச்சை நான் தரேன். நீ மானங்க செத்து எப்படியா என் குடும்பத்தையே கெடுத்துட்டே நீ பாவி. அடி அஞ்சுக்கு முதல்ல வடிவாயாடி உன்னை பெற்ற பேயாடி பெற்ற பேயாடி வாழ்பழையில் தன்னைத்தான் பாலிடமும் கரண்டிடுமா மரக்கிளையில் ஓர் குருவி கூடு கட்டி வாழ்ந்தது. என்னை தவிக்க விடலாமா, என்னை தவிக்க விடலாமா, அன்பை சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைத்து மாறலையே பேசாமல் போனதென்ன பாசப்புறா விட்டினே என்னை தவிக்க விடலாமா, என்னை தவிக்க விடலாமா, அன்பை சுமந்து சுமந்து நீ தம்முனூறு பூவாயா நாங்க பாத்துக்கிறோம் பூவாயா நீ பேசாத பூவாயா என்ன பூவாயா இந்த ஊருக்கே நீ தான் ரவுடி போடுங்க ஒத்தர வாய்க்கார நீ தான் தந்தங்க தம்முனூறு அப்புறம் ஏறி வேலை ஆட்ட கட்டு பண்ணிடு ஓய பணத்தை நித்திடுவேன் நாடிட்டான் நாடி மாட்டேன் ஏனிக்குள்ள தமிழ்ல தான் பேசுறது ஒண்ணும் புரியல. யார அப்படி சொல்றது கேளு ஏய் ஆம்பளை தான் சேர்த்துட்டான பூ நான் உனக்கு
என் தலையில இருக்கிற என் தாலி யாருக்கு வரி வந்த அரண்மனைக்கு ஆமாண்டி பாத்ரூம் கழுத்து கூப்பிட்டு அடி என்ன யானி ஏதோ நீ போய்க்கு இடையில அது கலர் நான் கொடுத்துட்டி அடிப்பாய் எனக்கு வந்த கேள்வி உனக்கு வரண்டி ஒரு நாளைக்கு வரண்டி வரண்டி உனக்கு ஊர் பூரா தாலியா இருந்தா உனக்கு எப்படி வரும் அடிப்பா கும்பத்தாய் அடி நெத்தில இருக்கிற பொங்கத்தாய் தெரியுமா வலுக்கே அம்பே தாலி அறுத்த பொண்ணே நான் எங்க போனாலும் நாடத்துல தான் தாலி ஆகணும் மேயாலும் பாவிய மொத்தம் உண்மையும் வாயிலே சொல்லிட்டேன் இனிமே விட்டா நாட்டு மக்கள் கிட்ட போய் சொல்லிடுவான் அப்புறம் நம்ம தான் மாட்டிக்கும் விட்டாத போட்டல்லு எப்படி பூவாயா வேலைக்காரியா யாரும் பரிசாகி இருக்கு நீ அதேதான் நல்லா இருக்கே நீ நல்லா ஒரு பெண்ணு கூட பார்க்காத சாட்டை கொண்டு வேண்டி ஆடி அதை குழம்பு சாக அடிக்க போறேன் நல்லா இருக்க மாட்டேன் நல்லா ஏய் 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 கடைசியில ஒரு நாள் அன்னைக்கு நினைப்பிடி நீ என்னடா பண்ணிக்கிற தாயா மொத்தம் டாப் என்னடா அவன் சொன்னா அதுக்கு நான் என்னடா பண்றது சொன்னா எனக்கு வந்துச்சு நீ அங்க போற என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் நிலைமை உனக்கு வருண்டி எனக்கு வராது வருண்டி நான் சொல்றேன் ஏச்சி என்னடா வந்து என்னடா பண்ணிக்கிற என்னடா அப்படி நல்ல பேர் பண்ணி நாசமா போயிடுது எப்படி ரெண்டு பேர் போட்டாலும் பார்த்தா நம்ம சூப்பர்மா அம்மோ இப்பா என்னது எப்படியா என்னம்மா ஏதாவது சொல்லி நான் எதுவும் பண்ண மாட்டேன் காவாக்காய் வச்சுக்கிறியா கண்ண மரம் எதனா இருக்குதா கண்ண மரம் எதனா இருக்குதான்னு சொல்லு சரி வாமா உலகம் பேசலாம் ஆமா நீ சந்தோஷமா இருக்கிற நான் எவ்வளவு மனசு வேதனையா இருக்கு தெரியுமா அவன் கூப்பிடுவான்னு பையன் பண்ணிக்கிறேன்னு தெரியும் அவன் பாட சும்மா இருக்க மாட்டாங்க சரிங்க வாங்க என்ன ஒரு ஐடியா சொல்லண்டா என்ன ஐடியா சொல்றது நீ தானே தேய்ச்ச நான் தான் தெரியும் எனக்கு என்ன தெரியும் நான் டப்பா தண்ணி விட்டேன் அப்படியா அவனு 2 டப்பாக்கு தண்ணி விட்டுச்சான் அவ்வளோதான் வெளியே வர முடியாது நீ சரி நான் சொன்ன மாதிரி செய்ய என்ன நீ போய் என்ன படிக்காட்டிக்கு பார்த்துக்கோ எங்கன்னா போயிட்டாங்க சொல்லிடுறேன் உண்மையாவா இன்னும் வேற என்ன பண்ண முடியும் அப்புறம் மாட்டி விட்டுட்டுனா மாட்டி விட்டுனா அவசியப்படு சாரிம்மா நீ போய் படு நான் காட்டி விடுமா ஒரு 2 மணி நேரம் போதும் அவ்வளோதான் போதுமா நல்லா தூங்குவேன் அப்படியா சரி நீ படு நான் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அவன் சார படு ஆனால் அந்த பூவாயா மட்டும் ஒரு சார பேர் என்னது பூவாயா பூவாயா நீ தம்மோன இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்க அவ்வளோதான் இளவரசியை நான் பார்த்துக் கொள்கிறேன். அரண்மனைக்கு சென்று அந்த இளவரசனை நான் சொல்வதை அப்படியே உரை என் ஆணவமனா சூரியவரி நாட்டை சேர்ந்த சூரியவர்மா பாம்புக்கு பல்லல் விஷம், தேளுக்கு கொடைக்கல் விஷம், இந்த ஆளவந்தானுக்கு உடம்பெல்லாம் விஷம் என்பதை தெரியாமல் இந்த ராஜநாகத்தை கரும்புள்ளி செம்புள்ளி குட்டினாய். பார்த்தாயா? இந்த சூரியவரிய நாடு
கண்ணீர் சிந்த வைத்துவிட்டு இருப்பது கனிமொழி எங்கு சென்று நிற்கிறாய் என்று தெரியவில்லை. சரி, முதலில் அதோ தெரியும் நதிக்கரைக்கு சென்று பிறகு சந்திப்போம். என்னை பெற்றெடுத்த தந்தையும் இருந்து விட்டார். தாயாரும் சரி கிடையாது. அண்ணனை பிரிந்து தனிமையில் வாடுகின்றேனே. இறைவா, கனிமொழி கனிமொழியா? ஆமா. சூரியவரிநாதர் சூரியவர்மன் கற்பக மகாராணி கவியரசன் கனிமொழி இரண்டு செல்வங்கள். ஆமா, எல்லாத்தையுமே கரெக்டா சொல்றீங்களே. என் பேர் எப்படி தெரியும்? நீங்க யார்? எந்த ஊரு? நான் யார் என்று தெரியவில்லை. தளபதி ராஜராகவன். தளபதி ராஜநாகம் சூரியவரி நாட்டில் இருந்தான். நினைவிருக்கிறதோ? தளபதி யாரா? ஆ, ஐயா, என்ன பேசுறீங்க? என்னுடைய நாட்டுல தளபதி யாரா? உண்மை. யாருமே கிடையாது. சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்தால் அயல் நாட்டுக்கு சென்று விட்டாய். அப்போது உன் தந்தை சூரியவர்மன் ஏழை மக்கள் பச்சை கட்டு கருமுள்ளு சொம்புள்ளி குத்தி விட்டான். இப்போது உன் தந்தை இறந்து விட்டான், உன் தாய் இறந்து விட்டான், உன் அண்ணன் புத்தி வேதளித்திருக்கிறான். உன் அன்னிக்கு 4448 வியாதி உன் குரடி குஷ்டமடித்து விட்டது. புரிகிறதா? இதற்கெல்லாம் காரணம் இந்த ராஜநாகம் தான். பாவி, என்ன சொல்ற? இதற்கெல்லாம் காரணம் நீயா? நாங்க என்னடா பாவம் செஞ்சோம்? என்னடா தவறு செஞ்சோம்? பைத்தியக்காரி! சூரியவரி நாட்டில் சிறு சிறு தவறுகளை செய்து கொண்டு வருது. அதற்காக ஏழை மக்கள் பேச்சை கட்டி உன் தந்தை சூரியவர்மன் கரும்புள்ளி சொம்புள்ளி கொலை கொள்ளை கற்பை வீடுகளை கட்டி வைப்பது, பெண்களை கண்டால் கற்பைப்பது எல்லாம் செய்தேன் என்பதற்காக ஏழை மக்கள் பேச்சை கட்டி கரும்புள்ளி சொம்புள்ளி பார்த்தாயோ? இந்த ராஜநாகத்தை தொட்டோ வாழ்ந்ததா சரித்திரமில்லை என்று நிரூபிக்கக்கூடிய அட பாவி, இந்நாட்டு மக்களுக்கு நீ தவறு புரிந்திருக்கின்றாய். அதனால தானே என்னுடைய தந்தை உனக்கு தண்டனை வழங்கினார். எல்லாம் ஒரு தவறா? மனிதனாக பிறந்தால் ஆசை என்பது வருவது சரி. சரி, அனைத்தும் மறந்து விடுகிறேன். உன் தந்தை செய்தது இப்ப இருப்பது நீ ஒருவன் தான். நான் சொல்வதை போல் செய்து முடித்து விட்டால் உன்னை விட்டு விடுகிறேன். என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த ராஜநாகத்தை கட்டு அரவணைத்து ஒரு முத்தத்தை கொடுத்து விடு. உன்னை விட்டு விடுகிறேன். என்னது? நான் உன்னை கட்டி அணைத்து முத்தத்தை தர வேண்டுமா? அட பாவி, சண்டாளா, சதிகாரா, நாசக்காரா, மோசக்காரா, தூ, உன் கட்டில கீன மாடு சூடு சொன்ன எதுவுமே கிடையாதா? நீ யாரு? பேச பிறந்தவன், அதை வாங்க பிறந்தவன். நீ யாரு? இந்நாட்டு படை தளபதின்னு சொல்றியே. இந்நாட்டு படை தளபதி எப்பேற்பட்டவராக இருக்க வேண்டும்? ஒரு பெண்ணின் கற்பை மட்டும்தான் காக்க வேண்டும். இப்பேற்பட்ட தவறான செயலை செய்யறியே. உன் கட்டில கீனமான சூடு சொரணை கிடையாது. அதெல்லாம் வித்துட்டு தாண்டி மேடையில் வந்திருக்கேன். அது மட்டும் கிடையாது. நீ என்ன சொந்தமா பந்தமா ஒட்ட வரவா வந்த வழியை பார்த்து சென்று விடு. போகல தென்னன் தொடப்ப கட்டை எடுத்து நான் ஏற இறங்க அடிப்பேன். நான் வரேன். வாய் இருக்கிறது, எதை வேண்டுமானாலும் பேசிவிடலாம் என்று நினைக்காதே. உன் தந்தைக்கு நேர்ந்த நிலைமை ஏற்றுவிடும். சொல்லும் வார்த்தை கேள். இந்த ராஜநாகத்தை சற்று அரவணைத்துக் கொள். உன்னை விட்டு விடுகிறேன். ஐயா, சொல்லும் வார்த்தை கேளுங்கள். நானே என்னுடைய தந்தை இறந்த நிலையில் நான் அழுது கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது இப்படி பேசலாமா? நியாயம் தான். குளத்தில் இருப்பது அல்ல, தோட்டத்தில் இருப்பது மல்ல, வாரத்தில் ஒரு நாள் வருவது வள்ளி. நீ எனது கனவு கண்ணி வேண்டும். சொல்லும் வார்த்தைக்கு கட்டி அரவணைத்து முத்தம் தர முடியுமோ முடியாதா? பாவி, காம வெறிப்படுத்த கடுதையே, மோக வெறிப்படுத்த பொட்டாலே, தீங்கினை செய்ய வந்த திருட்டு நாயே, செப்பம் கெட்டு சீர் குலைந்து போகும் முன்னே தப்பை கொட்ட வந்த தடியினை கேள். ஓமைக்கு நாய் வேதம்.
திருநரின் கைமணி, குரங்கின் கைமலர், இது யாவும் பயன்படாது என்று உனக்கு தெரியாதா? வந்தவனை பார்த்து சென்று விடு. கனிமொழி, நான் இவ்வளவு தூரம் எடுத்துரைக்கிறேன், உன் செவிக்கிறவில்லை. குறைக்கிற நாய்க்கு சிறக்க மஞ்சள் பச்சிரால அதன் குணம் மாறாது. குட்டு சோட்டிலே கைது போதுதான், சேட்டிலே எருமை போதுதான். இவை அனைத்தும் உன்னுடைய குணம். நான் எவ்வளவுதான் எடுத்துரைத்தாலும் உன் மரமண்டைக்கிறவன். கனிமொழி, உன்னை பார்த்து என் மனம் எப்படி தெரியுமா இருக்கிறது? எப்படி தெரியுமா இருக்கிறது? அந்நிய ஓடி அடிய போடி பச்சை திருக்கி விழுந்து வழுக்கி என கொட்டுக்கிற மடக்கி அடிய போடி பச்சை திருக்கி நான் விழுந்து வழுக்கி என கொட்டுக்கிற மடக்கி கடைசியாக எச்சரிக்கிறேன், கட்டியர் வளர்த்த முத்தம் தர முடியுமா முடியாது? ஐயா, சொல்ல மறுத்து கேளுங்கள் ஐயா. நான் எப்படி எல்லாம் மாய வேண்டும் என்று என் மனத்தில் மனக்கோட்டை கட்டி வைத்திருக்கின்றேன் ஐயா. வானத்தை விட்டு விண்கல்கள் பிரிவாலம் பிரியலாம், கடலை விட்டு அலைகள் பிரிவாலம் பிரியலாம், பூமியை விட்டு நீர் பிரிந்தாலும் பிரியலாம். ஆனால் இந்த ராஜநாகத்தை விட்டு இந்த கனிமொழி பிரிய முடியாது. அது முடியுமா முடியாது? ஒரு காலம் முடியாது. விட்டுவிடு மேலடி அடுத்தடிக்கிற கொட்டி எனக்கு விட்டுவிடு மேலடி விட்டுவிடு மேலடி அட பாவி, ஏய், ஒத்தையடி பாலகிரி, ஒரு தடம் துண்டகிரி, கையடி பாதையிலே ஒரு சனத்துங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசிறு உசிறு வெத்தலை போல் வாழுதம்மா என்னோட மனசு ஒத்தையடி பாலகிரி, ஒரு தடம் துண்டகிரி, ஒத்தையா போகுதம்மா என்னோட உசிறு. உசிறு வெத்தலை போல் வாழுதம்மா என்னோட மனசு பாழ்மரசு தவிக்குதம்மா ஒத்தையடி பாதையிலே ஒரு சனத்துங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசிறு வெத்தலை போல் வாழுதம்மா என்னோட மனசு
காத வழி நான் நடந்து மத்தையடி பாதையில் ஒரு சனத்தையா போனதம்மா என்னோட வெத்தலைமுள் வாடுதம்மா என்னோட மனது. ஏய், சட்டைக்கு வெண்மையாகாதே, இப்போதும் கெட்டுவிடவில்லை. கட்டி அரவணைத்து வந்தார். நீங்கள் என்னதான் ஆயிரம் முறை எடுத்துரைத்தாலும் சரி, அப்படியென்றா? உங்கள் இச்சைக்கு என்னால் இணங்கவே முடியாது. நிச்சயமாக. சத்தியமாக. நிச்சயமாக. நிச்சயமாக. அப்படியென்றால் காதலில் 3 வகை காதல். ரகச காதல் உழைத்து சண்டாளா என்று உழைத்தார். சல்லாப காதல் உழைத்து போட்டா சதிகாரா என்று உழைத்தார். இருப்பது பலாத்கார காதல். கட்டி அணைத்து ஒரு காலமும் முடியாது ஐயா. அப்படியென்றால் எதற்காக இந்த ராஜநாகத்தை ஏற்க மறுக்கிறார்? ஐயா, சொல்லு பத்தி கேட்கிறேன் ஐயா. வேணாம் ஐயா. ஒரு காலமும் முடியாது. எதற்காக மறுக்கிறார்? நீ யார்? ஒரு கொடியவன். ஏய்! அரக்க. அப்படியென்றால் உங்களுக்கு என்னால ஏத்துக்க முடியாது ஐயா. எதற்காக? வேணாம் ஐயா. எதற்காக? சொல்லு எதற்காக மறுக்கிறார்? எதற்காக மறுக்கிறார்? ஏய்! தொட்டு கெட்டால் இந்திரன், தொடாமல் கெட்டால் ராவணன், சொல்லி கெட்டால் விசோமன், சொல்லாமல் கெட்டால் அரிக்கவிரன், வாரி வாரி குடித்தான் கர்ணன், குடுக்காமல் கெட்டால் நீலன். இப்பேற்பட்ட மகான்களுக்கு அவப்பேச் சொட்டேன் நான். சாதாரண தளபதி ராஜனா. சுத்தமான நீ ஒரு கெட்டவன். எப்போ இது எதை உன் கற்பை எவரால காப்பாற்ற முடியாது? எப்போ இது என்ன செய்கிறேன்? இந்த ராஜநாமத்தையே அடைய மறைக்கிறாய். ஏன் கலிமையே? எப்போது என் அழகை நீ ரசிக்க வருகிறாயோ, எலே! இந்த உலகத்தில் நீ எவருமே பார்க்க ஐயா, அப்படி என்றால் சொல்லு பத்தி கேளுங்க உனக்கு என்னுடைய மந்திர சக்தினால் ஐயா. ஒரு சாபத்தை கொடுக்கிறேன். என்ன சாபம் தெரியுமா? உலகத்திலே உனக்கு என்னுடைய அழகை ரசிக்காதவே இந்த உலகத்தில் எவருமே ரசிக்க. உனக்கு இரு பார்வையுமே நான் என்ன பாவியா? நான் என்ன அபாகியவதியா? பெண்ணாக பிறந்து விட்ட சாபக்கீடா. எனக்கு இப்பேற்பட்ட வரத்தை நான் என்ன செய்வேன் ஆண்டவா? தாய் தந்தி இருந்து அண்ணனை பிரித்து தனிமையில் நின்று கொண்டிருந்தேன். உன் இச்சைக்கு இணங்கவில்லை என்று என் கற்பார்வையை அடித்து விட்டார்கள். ஆண்டவா, நான் என்ன செய்வேன் ஆண்டவா? அம்மா, என் மகன் வீட்டுக்குள்ளே என் பிறையா மங்களே. வாழையடி வாழையடே வளர்ந்து வரும் சந்திரனி, பால்வடியும் முகத்தில் நீர்வடியே கூடாதா? பாட்டு புட்டா பெத்த மனோ தாங்காதா? கண்மணி கண்மணி கண்ணுரணி ஆத்துக்கு பக்கோ ஆத்துக்கு பக்கோ ஆத்து தோறுங்க முத்துக்கு யாரோ வெச்சு அது நம்பி இது தானாக வளர்ந்த மரம் தார்
தெரியுமா? சந்தோஷமா இருந்து என்ன வாழ்க்கை? நீ அவங்க கட்டாங்க அவங்க கிட்ட இது சொல்றா சந்தோஷமா இருக்குமே நடிக்கிறாங்க. ஆனா அவங்க சந்தோஷமா இல்ல அவங்க அவங்க கஷ்டப்படுறாங்க உள்ள கஷ்டப்படுறாங்க. நீதான் சும்மா திரும்பி நடிச்சுக்கிறாங்க. உனக்கு என்ன வேதனை? எல்லாம் பொறுமோக்குன்றாங்க. தங்கத்துக்கு ஒரு கடையில் அப்பாவும் அந்த வீடு கொடுத்தாங்க அவங்க சொந்தமானா சொல்லிச்சா ஏங்க தோட்டத்துல எங்க வராடுற தோட்டத்தில் வராடுறா போட்டோ எடுக்கிறாரு நீ ஏமாத்துறியா
பாவம் தண்ணி ஏட்டை இல்லைங்க அழிக்கிறாங்க. ஆமா ரோட்ல பத்தி பஸ் ஏறிட்டு எனக்கு வேணாம். அரண்மனை என்ன பண்ணுவாங்க? ஏதோ மைத்தாடி வச்சுக்கிறான் இருக்குது. அதனால மத்திய ஏறி குத்துறாங்க ஆளு அப்படி சொல்றாங்க. அதுக்கு தான் ஒரே ஒரு 3 சென்ட் அரண்மனை பக்கத்துல இருக்குது. 3 சென்ட்ல வீடு கட்ட முடியுமா? எனக்கு 20 பேரா? ஐயோ சொந்தக்காரங்க வந்தாங்க. 3 சென்ட் தானே? ஆமா ஆமா ஒரே கையெழுத்து போடு. ரூபாய் எழுதி கொடுத்து. நம்ம பூவா ஆளுங்க. எங்க பூவா போயிச்சா? போச்சு. அந்த 3 சென்ட்டுக்கு தேவையான அனைத்து எழுதிட்டியா? மொத்தையாச்சு மாறி போடுவா. படிச்சு பார்க்க வேணாம். கோபப்படாத. இந்த 2 பேரும் நம்பி கையெழுத்து போறோம். போடு. அவ்வளவுதான். வேற வேலை முடிஞ்சு போச்சு. ஏன்னா 3 சென்ட் எழுதி வச்சுக்கிற. ஏய் நீ கவலைப்படாத, என்ன பத்தி உனக்கு தெரியாது. 3 சென்ட் எழுதல, அரண்மனை மொத்தத்தையும் எழுதிட்டேன். நானா லூசா மென்டலா? அது இல்லாத இந்த ஆயவங்க உக்காந்துக்குது பாரு, அவங்க மதில் சேவெல்லாம் சேர்த்து எழுதிட்டேன். ஆங்குடு சேவத்துக்கு ஏன் எழுதுனேன்? பேசிக்கினே இருக்கிறாங்க நம்மளை பத்தி. அதனால மதில் சேவத்து பார்க்க போகாதீங்க, எல்லாம் எழுதிட்டேன் நான். அப்ப மொத்தத்துல தான் இருக்கு. மொத்தத்தில் தான் இருக்குது. கொடு. எழுதி வாங்கிட்டேன். ஏய் ஆமாண்டா டாவரே. இல்ல தேடியா டாவரேன்றா. சரி சரி. இது பத்தமா வெய்யே.